students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. Kingdom fungi எல்லாமே என்னன்னா heterotrophic organism. There is no autotrophic. Autotrophic is absent, so it cannot prepare its own food material. So they are cosmopolitan. They grow in warm and humid place. எந்தெந்த இடத்துல எல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தா warm placeலயும் humid placeலயும் வளரும். எக்ஸாம்பிள் இதுக்கு bread mold, orange rot. ஆரஞ்சு பழத்துக்கு மேல மாதிரி ஒரு மாதிரி black color இது வருது இல்லையா, அது வந்து என்னன்னாக்கா ஃபங்கல் அட்டாக் ஆயிருக்கு. பிரெட் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுல வந்து என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஒயிட் கலர் ஹைஃபா வரும். அதுக்கு மேல அது ஒரு டர்ன் ஆயிடும், எல்லோ கலர்ல ஆகும். அடுத்தது கிரீன் கலர்ல மாறும், தென் பிளாக் கலர்ல மாறும். ஒன்ஸ் பிளாக் கலர்ல மாறுது அப்படின்னாலே அது வந்து மெச்சோர்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம். இது வந்து மழை காலத்துல எல்லாம் இது வந்து நிறைய இடத்துல வளரும். Then toadstool, toxic mushroom. இதுதான் வந்து toxic mushroom. White spot on mustard leaf. Mustard leaf மேல இந்த மாதிரி white fungal attack வந்ததுன்னா இந்த மாதிரி white spot வரும். So mustard leaves are due to parasitic fungus. So இது ஒண்டிதான் என்னது parasitic fungus ன்னு சொல்றோம். So இதுல வந்து some fungi are source of antibiotic. Antibiotic இந்த fungi இருந்து எடுக்கிறாங்க. இது வந்து என்னன்னாக்கா pronunciate பண்றது fungi ன்னு pronunciate பண்ணோம். ஓகே, இதுல எந்த இதுல இருந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்கன்னா நிறைய fungi இருந்து எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலியம் நோட்டேட்டம். பெனிசிலியம் நோட்டேட்டம்ல இருந்து பென்சிலின்ற ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, மேக் பிரெட் அண்ட் பீர். அந்த ஈஸ்டில் அந்த டஃப்னஸ் வந்து வருது இல்லையா, அது பிரெட்ல வந்து டஃப்னஸ் வர்றதுக்கு ஈஸ்ட் போடுவாங்க. அதே போல தான் அந்த இட்லி மாவில் கூட அந்த டஃப் வரணும்ன்ட்டு ஈஸ்ட் டேப்லெட்னு விற்பாங்க. அதை போட்டு கூட அந்த டஃப்னஸை கொண்டு வருவாங்க. அதர் ஃபஞ்சை காசஸ் டிசீஸ் இன் பிளான்ட் அண்ட் அனிமல். வீட் ரஸ்ட் காசிங் பக்சீனியா. இப்போ இந்த வீட் லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் பாடி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் பக்சீனியா கிராமினிஸ்னு பேர். இது பேர். எக்ஸப்ட் ஈஸ்ட், ஃபஞ்சை ஆர் ஃபிலமெண்டஸ். ஈஸ்ட்ல மட்டும்தான் எப்படி இருக்கும்னா பட்டிங் மாதிரி இதோ இந்த மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே filamentous form. Their bodies consist of longer, slender, thread-like structure called hypha. இந்த hyphaன்றது பாத்தீங்கன்னா horizontal one is called mycelium and erect one is called hypha. So இதுல வந்து two types of hypha இருக்கு. ஒன்னு வந்து cenocytic hypha, another one is septate hypha. cenocyticனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த myceliumல cross walls ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த மாதிரி cross wall ஃபார்ம் ஆயிருந்தா அதுக்கு பேரு septate hyphaன்னு பேரு. இன்கேஸ் அந்த cross wall இல்ல அப்படின்னாக்கா என்ன ஆகுது, மல்டி நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இப்ப கிராஸ் வால் இருந்ததுன்னா சிங்கிள் நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர், இப்ப கிராஸ் வால் இல்லைன்னா என்ன ஆகுது, மல்டி நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதனால இந்த மைசீலியம்க்கு பேர் என்னன்னு பேரு சீனோசிட்டிக் ஹைஃபான்னு பேர். So fungal cell wall is made up of chitin and polysaccharides. So இது ரெண்டும் ஃபங்கல்னுடைய ஸ்பெஷாலிட்டி. செல் வால் is made up of chitin and polysaccharides. Most fungi are saprophyte. Absorb. Saprophyte நாலே it live on other dead organism, dead or decay organism. டெட் ஆர்கானிசத்தில் மேல வளர்றதுக்கு பேர் தான் சாப்ரோஃபைட்னு பேரு. லிவிங் ஆர்கானிசம் மேல வளர்ந்ததுன்னா அது பேரு பாராசைட்னு பேரு. சம் லிவ் as symbionts. லைக்கன்ல வரும்போது இது வந்து சிம்பயான்ஸா இருக்கு. சிம்பயான்ஸ்னு வரும்போது ஃபஞ்சை அண்ட் ஆல்கே பிகம் சிம்பயான்ஸ். அதாவது ஆல்கே ப்ரிப்பேர்ஸ் ஃபுட் அண்ட் கிவ் டு ஃபங்கை, தென் in turn
fungi absorb water and minerals and gives to algae. So இதுக்கு பேர் தான் symbiotic association னு பேர். இந்த fungi வந்து higher plants ஓட relate ஆகிறது பார்த்தீங்கன்னா higher plants ஓட symbiotic association இருக்கு. அதுக்கு பேர் mycorrhiza அப்படின்னு பேர். higher plant ஓட relate ஆச்சுன்னா mycorrhiza னு பேர். Reproduction, vegetative mode, asexual mode, sexual mode. 3 type of reproduction இதுல இருக்கு. Vegetative propagation வந்து 3 types. ஒன்னு வந்து fragmentation, fission, budding. Asexual reproduction by asexual spores. அது conidia formation, sporangiophore formation, zoospore formation. Sexual reproduction எடுத்துட்டீங்கன்னா oospore, ascospore, basidiospore. So, இப்போ vegetative reproduction. Vegetative propagation, vegetative reproduction la vegetative propagation, vegetative mode na there is no special body, your body itself, the entire body itself undergo vegetative propagation. இப்போ இதுல fragmentation na the body வந்து ரெண்டா divide ஆகுதா இல்ல piece-ஆ divide ஆகுதா, each piece will develop into a new organism. அதுதான் fragmentation. Budding பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல மட்டும்தான் budding இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு செல் மதர் செல் அது வந்து என்ன ஆகுது டிவைட் ஆக போகுது. ஸோ இன்டர்னல் இது ஃபிஷன் மாதிரியே தான். ஆக்சுவலா வந்து இது ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகும். எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்ஷன்ல நியூக்ளியஸ் வந்து அண்டர்கோ டிவிஷன், அந்த டிவைட் ஆன நியூக்ளியஸ் உள்ள போகும். தென் இட் வில் செப்பரேட் ஃப்ரம் த மதர் செல், இட் வில் ஆக்ட் அஸ் அ நியூ ஆர்கானிசம். Asexual reproduction by means of conidia, sporangiophores and sporangiopores அப்படின்னா bearing structure னு அர்த்தம். spores னாக்கா sporangiospores அப்படின்னாக்கா it germinate and give rise to new plant body னு அர்த்தம். Zoospores, so by means of conidia, sporangiospores and zoospore. இப்போ conidia பார்ப்போம். கொனிடியா பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இந்த ஹைஃபானுடைய டிப்ல வந்து என்ன ஆகுது இது மாதிரி வருது இல்லையா, this will detached and it will be liberated ஆனதுக்கு பேரு கொனிடியான்னு பேரு. இப்போ அந்த பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு பேரு கொனிடியோஃபோர்னு பேரு. இது வந்து எரெக்ட் ஹைஃபா, இது ஹரிசாண்டல் ஹைஃபாக்கு பேரு தான் என்னன்னு பேரு மைசீலியம்னு பேரு. On germination this conidia gives rise to new mycelium. So இது வந்து கொனிடியானுடைய ஜெர்மினேஷன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். இப்போ இங்க ஸ்பொராஞ்சியோஸ்போர் பாருங்க, ஸ்பொராஞ்சியா இது வந்து என்னது ஸ்பொராஞ்சியா இதுக்குள்ள இருக்கும். இது பர்ஸ்ட் ஆனோடனே ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் வந்து வருது. ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்க்குள்ள நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுது, ஹாப்ளாய்டு spores form ஆகுது. That spore will germinate into new hypha. So sporangiathilirundu என்ன ஆகுது burst ஆகி spores liberate ஆயிட்டு that will germinate into new hypha. இங்க பாத்தீங்கன்னா zoosporன்றது வந்து கொனிடியோஸ்பொராஞ்சியா. இந்த கொனிடியோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி மல்டிபிள்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. மல்டிபிள்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு that will dehisce, அதாவது வெளியில லிபரேட் ஆகுது. லிபரேட் ஆகும்போது that will germinate into a new plant body. இப்போ இது எப்படி இருக்கும் ஜூஸ்போர்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர், thin walled layer, then it has 2 flagella, that is zoospores. Sexual reproduction by zoospores, ascospore, basidiospore. ஊஸ்போர்ஸ்ன்றது வந்து இப்போ இந்த ஆக்சுவலா வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து என்னது டிஸ்டிங்க்ட் பிளான்ட் பாடியில ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரூட்டிங் பாடின்னு பேர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடி வந்து எப்படி இருக்கு பாருங்க. பிரைமார்டியாலேருந்து ஃப்ரூட்டிங் பாடியில இருந்து ஸ்போர்ஸ் டிகைஸ் ஆகுது. ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் and it forms a new mycelia. again இப்படியே இந்த சைக்கிள் தொடரும். இது வந்து ஊஸ்போர்ஸ். இங்க ஆஸ்கோஸ்போர்ஸ், ஆஸ்கஸ்க்குள்ள என்ன ஆகும்,
இதுதான் ஆஸ்கஸ். அது வந்து ஃப்ரூட்டிங் பாடி. ஆஸ்கோகார்ப்னு பேரு. இதுக்குள்ள வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். that will dehisce. ஃபர்ஸ்ட் வந்து டைகாரியாட்டிக் ஹைஃபா இருக்கும். இதுல spores will dehisce and it forms new mycelium. so அதே போல தான் besidiospores. so 3 steps sexual reproduction ல 3 steps life cycle இருக்கு. ஒன்னு வந்து plasmogamy, karyogamy and meiosis. plasmogamy னா என்னது? fusion of protoplasm. இப்போ வந்து ஹையர் பிளான்ட்ஸ்லாம் இது என்ன சொல்றோம்? சைட்டோகைனசிஸ்னு சொல்றோம். இப்போ அனிமல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ்னா fusion of cytoplasm. இங்க வந்து fusion of protoplasm. karyogamy னா என்னது? fusion of 2 nuclei. so பாசிட்டிவ் ஹைஃபா, நெகட்டிவ் ஹைஃபா, இதுல இருந்து ஒரு நியூக்ளியஸ், இதுல இருந்து ஒரு நியூக்ளியஸ், அது ரெண்டும் யுனைட் ஆகிறதுக்கு பேரு காரியோகாமின்னு பேரு. தட் ரிசல்டன்ட் காரியோகாமி அது வந்து என்ன ஆகும்? மியாசிஸ். இட் அண்டர்கோ மியாசிஸ். இட் ஃபார்ம்ஸ் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஸோ ஸ்போர்ஸ் ஹைஃபா பிளாஸ்மோகாமி ஆகுது. ஸோ ஹெட்ரோகாரியோட்டிக். ஸோ காரியோகாமி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. In sexual reproduction, 2 haploid hypha come together and fuse. இதுல வந்து மேல் ஹைஃபா, ஃபீமேல் ஹைஃபான்ற அந்த டிஃபரன்ஸ் கிடையாது. பாசிட்டிவ் ஹைஃபா அண்ட் நெகட்டிவ் ஹைஃபா, ரெண்டு ஹைஃபா, எனி 2 ஹைஃபா come in contact with each other. அப்போ கான்டாக்ட் ஆகும்போது இந்த ஹைஃபால இருக்கிற நியூக்ளியஸும் இந்த ஹைஃபால இருக்கிற நியூக்ளியஸும் மிக்ஸ் ஆகி டைகாரியாட்டிக் மைசீலியம் இருக்கும். டைகாரியாட்டிக் மைசீலியம்னா என்ன? ஒரு செல்லுல 2 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாம அப்படியே இருந்ததுன்னா அது பேரு டைகாரியாட்டிக் மைசீலியம்னு பேர். தட் டைகாரியாட்டிக் மைசீலியம் டெவலப் இன்டு பெசிடியோகார்ப். அதுல இருந்து பெசிடியோகார்ப் இருக்கு. பெசிடியோகார்ப் வந்து டிஹைஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து வர ஸ்போர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுவும் வந்து டைகாரியாட்டிக் தான், டெவலப்பிங் பெசிடியமா இருக்கு. ஆஃப்டர் தட் ஒன்லி இட் வில் ஃபர்டிலைஸ். அப்புறம் தான் என்ன செய்யும்? அந்த 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆயிட்டு ஃபியூஸ்டு நியூக்ளியஸ் ஆகுது. தென் என்ன ஆகுது? பெசிடியம் ஃபார்ம் ஆகுது. பெசிடியம்ல இருந்து பெசிடியோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. மேட்டிங் டைப் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்கு. 2 ஹைஃபாவா மாறுது. எகெயின் 2 மைசீலியம் கம் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு மைசீலியம் இருக்கு அப்படின்னா இது பாசிட்டிவ் மைசீலியம், இது நெகட்டிவ் மைசீலியம். பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறது தான். அதுல என்ன ஃபேக்டர்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ இது வந்து என்னது? ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகும். இதுலயும் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன ஆகுது? கம் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். கான்டாக்ட் ஆகும்போது இதுல இருந்து வர நியூக்ளியஸும் இதுல இருந்து வர நியூக்ளியஸும் ஒன்னாயிட்டு அங்க வந்து என்னது? டைகாரியாட்டிக் மைசீலியம் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து என்ன? பெசிடியோகார்ப் வரும். பெசிடியோகார்ப் again this cycle starts. Ascomycetes, basidiomycetesல டைகாரியாட்டிக் ஸ்டேஜ் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், டைகாரியோஃபேஸ். ஏன்னா 2 நியூக்ளியஸும் என்னது? ஃபியூஸ் ஆகாம ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்படியே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டைகாரியாட்டிக் மைசீலியம் எதுல இருந்து இருக்கு? பிளாஸ்மோகாமி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பெசிடியோகார்ப்ல டைகாரியாட்டிக் மைசீலியம், டெவலப்பிங் பெசிடியம், இது வரைக்கும் என்ன இருக்கு? டைகாரியாட்டிக் மைசீலியம் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது 2 ஃபியூஸ் ஆயிட்டு ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆயிட்டு சிங்கிள் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகும். அது டிப்ளாய்டு நியூக்ளியஸ். இந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் அண்டர்கோ மியாசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன் ஃபார்ம் ஆயிட்டு பெசிடியம் ஃபார்ம் ஆகும். எகெயின் பெசிடியம்ல இருந்து என்ன ஆகுது? ஸ்போர்ஸ் வந்து டிஹைஸ் ஆகுது. தட் வில் டெவலப் இன்டு நியூ ஹைஃபா. Fungi form fruiting body in which reduction division occur leading to the formation of haploid spores. இது fruiting body form ஆகுது. அந்த fruiting body பேரு பெசிடியமா இருந்ததுன்னா பெசிடியோமைசிட்ஸா இருந்தா பெசிடியோகார்ப், ஆஸ்கோமைசிட்ஸா இருந்தா ஆஸ்கோஅசிடியம்னு சொல்லுவோம். Classification of this fungi. Classification: Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes, Deuteromycetes. So இது வந்து எந்தெந்த கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்டிங் பாடிஸ், இந்த 3 கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த
4 கிளாஸஸா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes, Deuteromycetes. Phycomycetes பத்தி இப்ப பாப்போம். Phycomycetes க்கு another name lower fungi னு பேர். They are aquatic. They occur in aquatic habitat, decaying woodல இருக்கும், damp placesல. எங்கெங்க இருக்கு habitat வந்து aquatic habitat, aquatic placesல தான் இருக்கும். Decaying wood, decay ஆற woodல இருக்கும். Damp places, நல்ல குப்பைகள் நிறைய இருக்கிற இடத்துல இது வளரும். So it is a obligate parasite on plants. Obligate parasite na without the help of the host it will not replicate. So mycelium வந்து aseptate cenocytic. So aseptate னு வந்தாலே அது என்ன ஆயிடும், cenocytic condition ஆயிடும். எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னாக்கா Mucor, Rhizopus, Albigo. Albigo வந்து parasitic fungi, Rhizopus, Mucus வந்து bread mold, breadல வளரக்கூடியது. Asexual reproduction பாத்தீங்கன்னா zoospore formation. Zoospore வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து thin walled structure with 2 flagella. அந்த 2 flagella னுடைய types எப்படி இருக்கும்னா ஒன்னு tinsel type. Tinsel typeனா அதுல வந்து என்ன இருக்கு, சிலியாவால இப்படி இருக்கும். Next whiplash. Whiplashல வந்து சிலியா இருக்காது. So 2 types of flagella. 2 flagellas இருக்கு. 2 types also there. By motile zoospore or non-motile aplanospore. இது வந்து மொட்டைலா இருந்ததுன்னா அது zoospore. Non-motile இருந்தா இந்த flagella இல்லாம வெறும் இந்த structure மட்டும் இருந்ததுன்னா that is aplanospores. They produce in sporangium. Sporangiயத்துக்குள்ள இது வளரும். Sexual reproduction, asexual reproduction by zoospore formation. Sexual reproduction lower fungi ல எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா it is 2 gametes form zygospore form ஆகும். Isogamous, anisogamous, oogamous. இது மூணுமே இருக்கு. Isogamousனா both the spores, both the gametes are similar. Externally, morphologically, physiologically எல்லாமே similar-ஆ இருக்கும். Anisogamousனா physiologically similar, morphologically similar, physiologically dissimilar. Oogamous na morphologically, physiologically எல்லாத்துலயுமே dissimilar-ஆ இருக்கும். அப்பனா என்ன ஆகுது, மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர்னு ரெண்டு ஃபார்ம் ஆகுது. அப்பதான் so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ் ஹைஃபா, நெகட்டிவ் ஹைஃபா. it gives projection. இந்த projection வந்து மீட் ஆகுது. மீட் ஆற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா மீட் ஆன விட்டு இந்த இடத்துல இங்க இருக்கிற எல்லா பிளாஸ்மோகாமி நடக்கும். பிளாஸ்மோகாமியும் போது இங்க இருக்கிற சைட்டோபிளாசம் எல்லாம் இங்க வந்து என்ன ஆயிடும், அக்யூமுலேட் ஆயிடும். அக்யூமுலேட் ஆனதுனால இந்த மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒரு கிராஸ் வால் ஃபார்ம் ஆயிடுது. ஃபார்ம் ஆயிட்டு இந்த கிராஸ் வால் வந்து என்ன ஆயிடுது, டிசால்வ் ஆயிட்டு ரெண்டு plasma, that is ரெண்டு புரோட்டோபிளாசமும் மிக்ஸ் ஆகி சிங்கிள் புரோட்டோபிளாசமா ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு சஸ்பென்சார்னு பேரு. இது பேரு கேமிடாஞ்சியா அப்படின்னு பேரு. சஸ்பென்சார் கேமிடாஞ்சியான்னு பேரு. இந்த கேமிடாஞ்சியால ஃபர்ஸ்ட் வந்து ஜைகோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த நியூக்ளியஸ் ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆயிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் அண்டர்கோ டிவிஷன் ஆயிட்டு ஜைகோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஜைகோஸ்போர்ல இருந்து ஜெர்மினேட் ஆறுது வந்து என்னது, ஸ்பொராஞ்சியம், ஜெர்ம் ஸ்பொராஞ்சியம் வரும். அதுல இருந்து லிபரேட் ஆகிற ஸ்போர்ஸ் தான் will develop into new mycelium. Ascomycetes, ascusனால என்னது, sac fungiன்னு அர்த்தம். sac மாதிரி இருக்கிறதுனால இது sac fungiன்னு சொல்றோம். இது யூனிசெல்லுலார். இதுல யூனிசெல்லுலார் எதுனா yeast, Saccharomyces cerevisiae, yeast and Saccharomyces. மல்டிசெல்லுலார்ல பாத்தீங்கன்னா பென்சிலியம் இதுல தான் இருக்கு. mycelium is branched and septate. இங்க அதுல Phycomycetesல வந்து aseptate, அதனால cenocytic. இங்க வந்து mycelium வந்து என்னது, branched and septate. They are saprophytic, decomposers, parasite, corpophilous. Corpophilous na என்னன்னா டங்ல வாழக்கூடிய cow dung or cattle னுடைய dung, எந்த டங்கா இருந்தா அந்த டங்ல வாழக்கூடிய அந்த ஃபஞ்சைக்கு பேரு என்னன்னு பேரு, coprophilous னு பேரு. coprophilous. Decomposers na dead and decay. saprophytic na dead and decay organismsல அது வாழக்கூடியது. decomposers na அது அந்த டெட் அண்ட் டீகே மேட்டரை வந்து டீகாம்போஸ் பண்றது. பாரசைட்ன்றது வந்து லிவிங் ஆர்கானிசம்ல வாழக்கூடிய ஃபஞ்சை.
Ascomycetes asexual reproduction by means of asexual reproduction by conidiophores bearing conidia. Okay, conidia வந்து produce ஆகும், exogenously generate ஆகும். இதுல வந்து என்னன்னா ascomycetesல ஒரு characteristic feature, இந்த conidia வந்து ஒரு பாடிக்குள்ள ஃபார்ம் ஆகாது, எக்ஸ்டர்னலா ஃபார்ம் ஆகுது. Conidia germinate to produce new mycelium. Next, ascomycetes sexual reproduction by ascospores. Endogenously. See, asexual reproduction வந்து exogenous. Exogenous na என்னது வெளியில வருது, வெளியில produce ஆகும். ஆனா இங்க வந்து sexual reproductionல endogenous, இந்த மாதிரி cup shaped. அதனால தான் இது வந்து ascus, sac மாதிரி இருக்கு இல்லையா, அதனால தான் இது ascusனு சொல்றோம். இதனுடைய characteristic feature வந்து dikaryotic hypha. Dikaryotic hypha form ஆகுது. Asci are arranged to form ascocarp. So, sac fungi la pathina, Aspergillus claviceps neurospora. Neurospora is used in biochemical and genetic work. Neurospora is considered to be Drosophila of animal kingdom. எப்படி Drosophila வந்து genetic studies க்கும் biochemical க்கும் யூஸ் ஆகுதோ அதே போல தான் இங்க Neurospora வந்து plantல வந்து biochemical studies க்கும் genetics க்கும் யூஸ் ஆகுது. Morels and tufts are edible and delicacious. Next, Basidiomycetes. Basidiomycetesக்கு பேர் என்னன்னாக்கா common name வந்து bracket fungi. இது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரங்க்ல வந்து bracket போட்ட மாதிரி இருக்கறனால bracket fungi. இதோ இப்போ இந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, ட்ரங்க்ல எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி bracket போட்ட மாதிரி இருக்கறனால இதுக்கு பேர் என்னன்னு பேரு bracket fungiன்னு பேரு. So or puff balls. Puff balls இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு puff ballsனு பேர். So mushroomலாம் கூட இந்த மாதிரி நாய்க்கொடை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட Basidiomycetesல தான் வருது. They grow in soil, logs, tree stumps in living plant. So rust and smut. Living plantல வரும்போது rust disease and smut disease ன்னு ரெண்டு disease produce பண்ணுது. Mycelium is branched and septate. Phycomycetesல தான் it is aseptate and cenocytic. Ascomycetesலயும் Basidiomycetesலயும் it is branched and septate. Asexual reproduction by here it is not found. இப்போ Ascomycetesலயும் Phycomycetesலயும் இருக்கிற மாதிரி இதுல asexual spores கிடையாது, only vegetative reproduction இருக்கு. Vegetative reproductionல by fragmentation. Fragmentationனா when the body is cut into many pieces, each will develop into new organism. Sex organs are absent. Characteristic feature of Basidiomycetes என்னது, sex organs of absent, but plasmogamy occurs, fusion of two vegetative somatic cells. இப்போ நம்ம dikaryotic mycelium சொன்னோம் இல்லையா, the dikaryotic mycelium positive hypha negative hypha ரெண்டுத்துல இருந்தும் வர நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகாம certain ஸ்டேஜுக்கு அப்படியே இருக்கு. அப்போ dikaryotic mycelium ஒரு certain ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் that will fuse, so that will undergo meiosis. So basidium form ஆகுது, it gives rise to basidium. Karyogamy and meiosis occur in basidium producing 4 basidiospores. So karyogamy, so once dikaryotic myceliumல இருக்கிற அந்த நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு சிங்கிள் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகும்போது ஜைகோட் ஆயிடுது, that will undergo meiosis. Meiosis ஆனவிட்டு that will forms a 4 basidiospores. 4 basidiospores வந்து என்ன ஆகுது, they are arranged in the fruiting body called, அது வந்து அரேஞ்ச் ஆகும், அந்த அரேஞ்ச் ஆகிற fruiting bodyக்கு பேரு basidiocarpனு பேரு. எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து Agaricus, Ustilago, Puccinia. Agaricus, Ustilago, Puccinia. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டினுடைய லீஃப்ல வந்து Puccinia அஃபெக்ட் ஆயிருக்கு, Puccinia வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. Commonly known as, இது வந்து என்னன்னா imperfect fungi, deuteromycetes. Fungi imperfecti. Imperfecti ன்னு பேரு என்னன்னா imperfect, அதாவது sexual reproductionே இதுல கிடையாது. So sexual reproduction வந்து இருந்ததுன்னா that will rise into
ascomycetes level or basidiomycetes. இதுல வந்து என்ன கிடையாது, sexual reproduction கிடையாதுன்றதுனால இது வந்து imperfect fungi ன்னு நம்ம சொல்றோம். It is also possible that asexual and vegetative stage. So that's why it is under deuteromycetes. Sexual stage இருந்ததுன்னா this is another classல வைக்க முடியும். Another classனா எதுல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தனா ascomycetes or basidiomycetesல இது வந்து under these classesல அது enter ஆகும். இது வரைக்கும் sexual reproduction அதுல research கண்டுபிடிக்கல அதுல. Deuteromycetes reproduce only asexual spores by conidia. Mycelium is septate and branched. Septate ஆவும் இருக்கு, branched ஆவும் இருக்கு. So saprophyta இருக்குது, parasite இருக்குது. So decomposes of litter and helps in mineral cycling. So இந்த Deuteromycetes எதுக்கு யூஸ் ஆகுது, mineral cycling க்கு யூஸ் ஆகுது. So Alternaria, Colitotrichum, Trichoderma. Next part என்னன்னா kingdom Plantae and kingdom Animalia. அதுல நம்ம வந்து kingdom Plantae first பாப்போம். Plant kingdom, all plants, all higher plants are under plant kingdom. Plants are eukaryotic chlorophyll containing organism, cellulosic cell wall. Cell wall is made up of cellulose. Some are partial heterotroph such as insectivorous plant. So இதுல வந்து heterotroph ஆவும் சிலது இருக்கு, சிலது மெயினா பாத்தீங்கன்னா majority autotroph தான், only few தான் வந்து என்னது heterotroph இருக்கு. heterotrophல வந்து insectivorous plantum parasite இருக்கிறது வந்து cuscuta ஆவும். இப்ப cuscuta னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லீஃபே இல்ல, leafless cell, leafless plant. ஒரு பிளான்ட்னால லீஃப் தான் மெயின், லீஃப் இருந்தாதான் அது வந்து என்னது குளோரோஃபில் இருக்கும், குளோரோஃபில் இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். லீஃப்லெஸ், ஒன்லி லீஃப்லெஸ் பிளான்ட் வந்து என்னன்னா கஸ்கியூட்டா. ஸோ அதனால இது வந்து என்னது பாரசைட்டா தான் இதனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்கு. பிளாடர் ராட் அண்ட் இதெல்லாம் என்னதுன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட். வென் த இன்செக்ட், இங்க ஏதாவது இன்செக்ட் வந்து உட்கார்ந்ததுன்னா இது என்ன செஞ்சிடும், மூடிடும். இது பாருங்க, மூடி இருக்கு பாருங்க, மூடிட்டு அது அப்படியே அந்த ஜூஸ் ஆக்கிடும் அந்த இன்செக்ட். Plantae include algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm. Plantae னுடைய classes பாத்தீங்கன்னா algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm. இதுல பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட் வந்து பார்த்தா 2 phases இருக்கு, டிப்ளாய்டு ஸ்போரோஃபிட்டிக், ஆப்ளாய்டு கேமிட்டோஃபிட்டிக். ஸ்போரோஃபிட்டிக் ஜெனரேஷன், ஆல்டர்னேட் கேமிட்டோஃபிட்டிக் ஜெனரேஷன். அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிட்டே வர்றதுனால அதுக்கு பேர் என்னன்னு பேரு, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் பேரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பொராஞ்சியம் அண்டர்கோ மியாசிஸ், ஸ்போர்ஸ் கொடுக்குது, கேமிட்டாஞ்சியம், கேமெட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் ஆகுது, ஜைகோட். ஸோ ஸ்போரோஃபிட்டிக் ஜெனரேஷன் 2n, கேமிட்டோஃபிட்டிக் ஜெனரேஷன் n. இங்க ஹையர் பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது என்னது போலன் டியூப்ல இருந்து ஃபியூஸ் ஆயிட்டு இங்க சீடு ஃபார்ம் ஆகுது, ஸ்போரோஃபைட் சீடு, தென் ஜெர்மினேட் ஆகுது, ஜெர்மினேட்ல இருந்து நியூ பிளான்ட் வருது, அதுல இருந்து ஃப்ளவர், ஃப்ளவர்ல வந்து ஃபியூஸ் ஆகுது. ஸோ இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே இருக்கு. ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னா என்னது, இந்த ஃபினாமினனுக்கு பேர், அதாவது கேமிட்டோஃபிட்டிக் ஜெனரேஷன், ஆல்டர்னேட் ஸ்போரோஃபைட், அது மாதிரி ஸ்போரோஃபைட்டுக்கு அப்புறம் கேமிட்டோஃபைட், அப்படியே மாத்தி மாத்தி வர்றதுனால அதுக்கு பேரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் பேர். கிங்டம் அனிமாலியா. அனிமாலியால பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலரா இருக்கு, ஆல் ஆர் ஹெட்ரோட்ராபிக், எதுவுமே எக்ஸெப்ஷனே கிடையாது, ஆல் ஆர் ஹெட்ரோட்ராபிக். யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் வித்தவுட் செல் வால். They directly or indirectly depend on plants. Direct and என்னது
ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதுல கார்னிவோர்ஸ் ஹெர்பிவோர்ஸ்னு இருக்கு. ஹெர்பிவோர்ஸ்ன்றது வந்து டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். கார்னிவோர்ஸ் என்ன செய்யுது, ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்றதுனால இன்டைரக்ட்லி இட் இஸ் டிபெண்டிங் ஆன் பிளான்ட். They digest their food in the internal cavity and food reserve. இங்க ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து இங்க வந்து கிளைகோஜன், பிளான்ட்ல வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச். பிளான்ட்ல வரும்போது ஸ்டார்ச், அனிமல்ல வரும்போது கிளைகோஜன். Their mode of nutrition is holozoic. What is holozoic nutrition? Holophytic nutrition. Holozoic nutrition by ingestion of food. இப்போ நம்ம வாயில எடுத்து சாப்பிட்டு மென்னு சாப்பிடுறோம் இல்லையா, that is called holozoic nutrition. They have definite growth pattern and grow into adult. இப்போ பிளான்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா definite growth patternன்றது கிடையாது. அது இப்போ ஒரு பிரான்ச்சஸ் இருக்கணும்ன்றது தான் வந்து அதுல லிமிடேஷன் இருக்கே தவிர எத்தனை பிரான்ச் இருக்கணும், எத்தனை லீஃப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஆனா இந்த அனிமல்ஸ்ல வந்து டெஃபினட் growth பேட்டர்ன் இருக்கு. மூக்குன்னா இது இப்படி தான் இருக்கணும், பாடி வந்து இந்த சைஸுக்கு தான் இருக்கணும். ஒரு ஹென் வந்து ஒரு சிங்கம் அளவுக்குலாம் என்ன செய்ய முடியாது, ஒரு லைன் அளவுக்குலாம் அது வந்து growth ஆக முடியாது. So it has some growth pattern and limitations also there. Higher forms shows sensory and neuromotor mechanism. Neuromotor mechanism higher இதுக்கு இருக்கு. என்ன இருக்கு, ஹியரிங்க்கு, சைட்டுக்கு, ஸ்மெல்லுக்கு, டச், டேஸ்ட் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம் ஹையர் ஃபார்ம்ஸுக்கு இருக்கு. Most of them are capable of locomotion. Most எல்லாமே இந்த அனிமல்ஸ்ல வந்து மேக்ஸிமம் லோகோமோட் தான் ஆயிக்கும். இதுல வந்து ஸ்டேஷனரி கிடையாது. Their sexual reproduction by copulation of male and female followed by embryological development. Male and female copulation, then embryological development இருக்கு அனிமல்ஸ்ல. Next part பாத்தீங்கன்னா viruses, viroids, prions and lichens. Viruses, viroids, prions and lichens. இதுல they are not mentioned in 5 kingdom classification. இது நாலுமே என்னது, 5 kingdom classificationல எந்த kingdomல வருதுன்றது வந்து இத வந்து என்ன செய்யல, பிரிக்கல. Because non-cellular not true living. So இந்த வைரஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், it is a transition between living and non-living னு சொல்றோம். அதனால true living இல்லாதனால it is not under the 5 kingdom classification. Viruses பத்தி பாப்போம். Viruses have an inert crystalline structure. Outside the living cell, obligate parasite. Obligate parasite na enadhu, without the host it will not replicate. Replication வந்து எப்ப இருக்கும், ஹோஸ்ட்ல இருக்கும்போது மட்டும்தான். In presence of host தான் என்னது, it will replicate. That is obligate parasite. That also another important point, obligate parasite harmful to the host. Harmful to the host. When they infect a cell, they take over a machinery of host cell to replicate themselves, killing the host. இதனால தான் இத வந்து obligate parasite ன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் வந்து என்னது, killing the host, then without the help of the host it will not replicate. வைரஸை யார் நேம் பண்ணாங்க அப்படின்னாக்கா லூயிஸ் பாஸ்டியர். எதை வச்சு பண்ணார்னா, மீன்ஸ் வெனோம். வைரஸ்னாலே வெனோம்னு பேரு, பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு பேரு. Ivanovsky, DJ Ivanovsky discovered virus. He recognized certain microbes that cause mosaic disease in tobacco. டொபாக்கோல பார்த்தாரு யாரு, ஐவனோஸ்கி. என்ன பண்ணாரு, டொபாக்கோவை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து என்னது, மொசாயிக் டிசீஸ்னு பேர் வச்சாரு. பட் இது என்னன்னா பாக்டீரியான்னு முதல்ல நினைச்சாங்க, ஆனா இட் இஸ் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. அதனால இது என்ன சொன்னாங்க, தே பாஸ்ட் த்ரூ பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்.
ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ற அந்த அல்ட்ரா ஃபில்டர் இதுல வந்து இது ஃபில்டர் ஆகாம வந்துருது. அதனால இது பாக்டீரியாவோட சின்னது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னது TMV டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ பிளான்ட்ல கண்டுபிடிச்சதுனால இது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ், TMV வைரஸ். பெய்ஜர்னிக்னுடைய ஒர்க் என்னன்னா he extract பண்ணார் infected பிளான்ட்னுடைய இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து எந்த பிளான்ட் டொபாக்கோனுடைய இன்ஃபெக்டட் பார்ட் எடுத்து அதை என்ன பண்ணார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணார். எதுக்கு இன்ஜெக்ட் பண்ணார்னா ஹெல்த்தி பிளான்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணார். அப்போ வந்து ஏதாவது அதுக்கு டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக இன்ஜெக்ட் பண்ணாரு. அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன வச்சாருன்னா கண்டேஜியம் வைவம் அப்படின்னு பேர். கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னு வச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர். ஸ்டான்லியினுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஷோட் தட் வைரஸ் குட் பி கிறிஸ்டலைஸ்டு, கிறிஸ்டல்ஸா பண்ண முடியும் அப்படின்றத சொன்னது வந்து ஸ்டான்லி. A virus is a nucleoprotein, that is protein coat capsid, genetic material RNA or DNA. So virusல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நியூக்ளியோப்ரோட்டீன்னா புரோட்டீன் கோட், நியூக்ளியஸ்க்கு மேல புரோட்டீன் கோட் இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏவா இருக்கலாம் அல்ல ஆர்என்ஏவா இருக்கலாம். நோ வைரஸ் கண்டெயின் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ரெண்டும் எதுல இருக்காது? ஒரே ஆர்கானிசத்துல இருக்காது. எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஸோ the genetic material is infectious. இது வந்து என்ன ஆயிடுது? இன்ஃபெக்ட் ஆயிடுது. Generally viruses that infect plant have single stranded RNA. So plant affect பண்ற அந்த வைரஸ்க்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா single stranded RNA இருக்கும். Viruses that infect animalsல affect பண்ற வைரஸுக்கு either single or double stranded RNA or double stranded DNA. So bacteriophages na என்னன்னா virus that infect bacteria have double stranded DNA. The protein coat made of small subunit, அதுக்கு பேரு capsomer. இது பேரு protein coat. அந்த protein coat எப்படியா இருக்கும்? smaller subunits இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா capsomeres ன்னு பேர். capsomer வேலை என்ன? protect nucleic acids. இதுக்கு நடுவுல தான் அந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா இதுல வந்து இந்த நியூக்ளியஸ் கிடையாது. ஏன்னா ப்ரோகாரியாட்ன்றதுனால டெஃபினட் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ இந்த ஆர்என்ஏவியோ டிஎன்ஏவியோ எதுவா இருந்தாலும் ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் அதை வந்து கேப்சோமியர்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. கேப்சோமியர்ஸ்ன்றது அந்த சிங்கிள் இதுக்கு பேர் தான் கேப்சோமியர். இது ஃபுல்லா இதுக்கு பேரு கேப்சேட், புரோட்டீன் கோட் அப்படின்னு பேர். கேப்சோமியர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல். ஹெலிக்கலா இருக்கும் இல்ல பாலிஹெட்ரலா இருக்கும். இது பேர் பாலிஹெட்ரல், இது ஹெலிக்கல். Viruses cause disease like mumps. இப்போ ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா மம்ஸ் அப்படியே இந்த கழுத்து கிட்டக்க வந்து பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. இது அது மாதிரி வீங்கிரும். அது வந்து பிகாஸ் ஆஃப் வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஸ்மால் பாக்ஸ் வந்து சின்னம்மை, ஹெர்பீஸ் வைரஸ். இதுவும் வந்து இந்த மாதிரி அப்படியே ஒரு வேர்க்குரு மாதிரி அப்படியே ஃபுல்லா இருக்கும். வேர்க்குரு கிடையாது, அது மாதிரியே இருக்கும் இங்க. அது ஹெர்பீஸ் வைரஸ். அடுத்தது இன்ஃப்ளூயன்சா, இருமல். இப்ப இன்ஃப்ளூயன்சா வந்து இருமல் ஜாஸ்தி இருந்ததுன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். எய்ட்ஸ், இதெல்லாம் வந்து வைரஸ் வந்து ஹியூமன் அட்டாக் பண்ற டிசீசஸ். இன் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா மொசைக் ஃபார்மேஷன், லீஃப் ரோலிங், கர்லிங், எல்லோயிங், வெயின் கிளியரிங். இப்போ மொசைக் ஃபார்மேஷன்னா என்னது? அங்கங்க அப்படி அப்படியே வெள்ளை வெள்ளையா திட்டா இருக்கு. டொபாக்கோல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திட்டா இருக்கிறது வந்து என்னது? மொசைக் ஃபார்மேஷன். லீஃப் ரோலிங், லீஃப் வந்து என்ன ஆகும்? உள்ளுக்கு அப்படியே ரோல் ஆயிடும், உள்ளுக்குள்ள சுருட்டின்றோம். கர்லிங், அதுவும் வந்து இது வைரஸ்னால தான் வருது. டுவார்ஃபிங் அண்ட் ஸ்டண்டட் growth வந்து ஸ்டாப் ஆயிடும். டுவார்ஃபிங்னா சின்னதாவே இருக்கும். இதெல்லாம் காசஸ் பை
virus in plants. So these are all tobacco mosaic virus, adanudaiya structure, bacteriophage, adenovirus, influenza virus, bacteriophage. Viroids or viroids, viroids nu sollaam, viroids nu sollaam. It is an infectious agent with a free low molecular weight. RNA மட்டும்தான் இருக்கும், அதுல protein coat இருக்காது. வைரஸை விட சின்னது. It is smaller than virus. என்ன டிஃபரன்ஸ்னா smaller than virus plus no protein coat. இது யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா டைனியர். எதுல பண்ணாங்க அப்படின்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். பொட்டேட்டோல தான் இது ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது. பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். Prion. Prion, these are abnormally folded protein. Abnormal fold ஆயிருக்கும். இப்போ வந்து வைரஸ்ல clean-ஆ polyhedral type or helical type ஆயிருக்கு. இதுல வந்து எப்படி இருக்குன்னா abnormal folding of protein. So that cause some infectious neurological disease கொடுக்குது. These are similar in size to virus. ஆனா அங்க வந்து shape மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா folded protein இருக்கும் இதுல. They cause bovine spongiform encephalopathy, bovine spongiform encephalopathy or mad cow disease. இந்த நேமை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேட்டில்ல இந்த டிசீஸை கொடுக்குது. It is analogous variant Jacob's disease in human. ஹியூமன்ல வந்து ஜேக்கப் டிசீஸ் எப்படி வருதோ அத மாதிரி தான் இந்த BSE இருக்கு. Lichens. They are symbiotic association, mutually useful association between algae and fungi. லைக்கனோட பாடி, லைக்கன் வந்து எங்கெல்லாம் ட்ரீலெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். லைக்கனோட பாடியில் பார்த்தீங்கன்னா லைக்கனுக்கு தனியாக இருக்கு செல் ஸ்ட்ரக்சர். அது பாடிக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த ஃபங்கஸும் இந்த ஆல்கேவும் இப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கும். இப்போ இது ரெண்டும் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன் கொடுக்குது. இந்த இப்போ ஆல்கே வந்து என்ன செய்யுதுன்னா it prepares its own food, autotrophic. chlorophyll இருக்கறனால autotrophic-ஆ இருக்குது. ஃபங்கஸ் வந்து absorbs water and minerals. அதை வந்து என்ன செய்யுதுன்னா ஆல்கேக்கு கொடுக்குது. ஆல்கே in turn ப்ரிப்பேர் பண்ண நியூட்ரிஷனை கொடுக்குது. இப்போ இது ரெண்டும் வந்து எதனுடைய பாடிக்குள்ள இருக்கு? லைக்கன். இப்போ இந்த ரெண்டுத்தினுடைய ரிலேஷனுக்கு பேர் என்னன்னு பேரு? இதுக்கு பேரு மியூச்சுவலிசம் or symbiotic association. சிம்பயோட்டிக்னு பேர். எது ரெண்டு ரிலேஷன்ஷிப்? இந்த ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு சிம்பயோட்டிக் அசோசியேஷன். ஆனா இது ஒரு இன்னொரு பாடியில இருக்கிறதுனால அந்த அசோசியேஷன், இது ரெண்டுத்துக்கும் லைக்கன் பாடிக்கும் உள்ள அசோசியேஷனுக்கு பேரு ஹீலோட்டிசம்னு பேரு. ஹீலோட்டிசம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு ஹீலோட்டிசம்னு பேர். Algae prepare food, fungi provide shelter, absorb minerals and nutrients, water for its partner. So very good pollution indicator. Lichen வந்து எங்க இருக்காது? Polluted waterல இருக்காது. Lichen ஒரு இடத்துல இருக்குது அப்படினாலே that water is a pure water.